Hi everyone, இந்த வீடியோவில் வால்ட் விட்மேன் எழுதின When Lilacs Last in the Dooryard Bloomed அப்படிங்கிற போயத்தோடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். இந்த போயம் ஒரு எலிஜி, ஒரு ஃப்ரீ வேர்ஸ் கூட. வால்ட் விட்மேன் 16th பிரசிடெண்ட்டான ஆப்ரஹாம் லிங்கனுடைய அசாசினேஷனை April 14, 1865 அசாசினேட் பண்ணப்பட்டார். ஸோ அவருடைய டெத்துக்கு ஒரு எலிஜி மாதிரி இந்த போயம் எழுதியிருக்காரு. இது ஒரு லாங் போயம், மொத்தம் 16 செக்ஷன்ஸ் இருக்குது. இது சம்மரில் 1865 சீக்வல் டு ட்ரம் டேப்ஸ் அப்படிங்கிற போய்ட்ரி கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன் மோனலாகான இந்த போயத்தை நரேட்டிவ் போய்ட்ரின்னு சொல்லலாம். வால்ட் விட்மேன் பிரசிடெண்ட்டான ஆப்ரஹாம் லிங்கன் இறந்ததுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு லைலாக் ஃப்ளவரை பறித்து அவரோட ஃபியூனரலுக்கு போய் அந்த காஃபின் மேலே வைக்கிறாரு. அப்புறம் ஹியூமன் லைஃப்பில் லைஃப் லிவிங்கும் டெத்தும் இன்எவிட்டபிள் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு தான் இந்த போயமே எழுதியிருப்பார். இப்போ இந்த போயத்தோடைய சமேஷன் பார்க்கலாம். ஆப்ரஹாம் லிங்கனை கிரேட் ஸ்டார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. வெஸ்டர்ன் ஸ்கையில் ஒரு கிரேட் ஸ்டார் ஸ்கைலேருந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்ப்ரிங் சீசன் தான் இருந்தாலும் அந்த டைமில் இவர் ஆப்ரஹாம் லிங்கனுடைய டெத்தை நினச்சி மோன் பண்ணுறதாகவும், இந்த ஸ்ப்ரிங் சீசனில் லைலாக்ஸ் ஃப்ளவர்ஸ் அவரோட டோர் யார்டில் நிறைய ப்ளூம் ஆகிருக்கிறத பார்க்குறாரு. அந்த லைலாக்ஸ் ஃப்ளவர் வந்து பெரினியல், அதாவது எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, வால்ட் விட்மேன் ஆப்ரஹாம் லிங்கன் மேலே வச்சுருக்க அஃபெக்ஷன் எப்படி லைலாக்ஸ் ஃப்ளவர் எவர் லாஸ்டிங் பெரினியலாக ப்ளூம் ஆகுமோ அது மாதிரி அவரோட லவ்வும் சேம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்ரஹாம் லிங்கனை வால்ட் விட்மேன் பவர்ஃபுல் வெஸ்டர்ன் ஸ்டார் அப்படின்னு கம்பேர் பண்ணுறாரு. அப்படி அந்த பவர்ஃபுல் ஸ்டார் ஸ்கைலேருந்து விழுந்த போது அந்த ஸ்கை வந்து ஃபுல்லாக இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிருச்சு. ஏன்னா பிரைட்டான ஸ்டாரே கீழே விழுந்ததுனால மித்த ஸ்டாருக்கு பிரைட்னஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவரால் எதுவும் செய்ய முடியலன்னோ அவர் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறதாவும் ஃபீல் பண்ணுறாரு. சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கனுடைய டெத்தை ஒரு ஸ்டார் ஸ்கைலேருந்து ஃபாலோ ஆகிறதோட கம்பேர் பண்ணுறாரு. இப்போது அந்த லைலாக்ஸ் இருக்கிற டோர் யார்டை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இவருடைய டோர் யார்டு, அதாவது ஓல்டு ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு ஒயிட் வாஷ்டு ஃபென்ஸை சுற்றி லைலாக் புஷ் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கிறதாவும், அதனுடைய லீவ்ஸ் வந்து ஹார்ட் ஷேப்பில் க்ரீன் கலரில் இருக்கிறதாவும் சொல்கிறாரு. இதுவுமே ஒரு சிம்பாலிக் கம்பேரிசன் தான். ஹார்ட் ஷேப் லீஃப் வந்து ஹியூமன் ஹார்ட்டோட கம்பேர் பண்ணுறாரு. அந்த லைலாக்ஸ் ஃப்ளவர் வந்து ரொம்ப பாயிண்டடாக இருக்கிறதாவும், பர்ஃப்யூம் ஸ்மெல் அதிலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாரு. லைலாக்ஸ் ஃப்ளவர்ஸோட லீஃபை பார்க்குறதே ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அது பக்கத்தில் ஒரு ஸ்வாம்ப் இருக்கிறதாவும், அது வந்து ரொம்ப ப்ரைவேட் பிளேஸ், அந்த இடத்துல ஒரு பேர்டு ஹைட் பண்ணிக்கிட்டு ஒரு சாங்கை ரொம்ப சாஃப்டாக பாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தனிமையாக இருக்கிற அந்த பேர்ட் வந்து த்ரஷ் பேர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ஹெர்மிட் எப்படி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தன்னை ஹைட் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ராக்ரெஷனுக்காக இருக்கிறாரோ அதுபோல் இந்த த்ரஷ் அப்படிங்கிறது ஆப்ரஹாம் லிங்கனுடைய டெத்தை தெரிஞ்சு அந்த ஸ்வாம்ப்குள்ளே ஹைட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்வீட்டான சாங்கை ஜென்டிலாக சிங் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த சாங்லேருந்து இவர் என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, அந்த பேர்டோடைய த்ரோட் வந்து ப்ளீட் ஆகுது. இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, நேச்சருமே ஆப்ரஹாம் லிங்கனுடைய டெத்தை டாலரேட் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ அந்த லேண்டை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த ஸ்ப்ரிங் சீசனில் லேண்ட், அப்புறம் சிட்டிஸ் எல்லாமே, அப்புறம் ஃபாரஸ்ட் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதாவும், அந்த கிரவுண்டு கூட வைலட் ஆப்வியஸ்லி ராயல்ட்டியை ரெஃபர் பண்ணோம். ஸோ ரொம்ப பிரைட்டாகவும் ஜென்டிலாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கிறதா சொல்கிறாரு. அந்த ஸ்ப்ரிங் சீசனில் உள்ள ஃபீல்ட்ஸ் எல்லாமே நல்லா, எல்லா கிராப்ஸுமே ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கிறதாகவும் சொல்கிறாரு. இவர் போகிற லேன்ஸில் உள்ள 2 பக்கமுமே கிராஸால் பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது வால்ட் விட்மேன் ஒரு எல்லோ ஸ்பியர்டு வீட் ஃபீல்டை கிராஸ் பண்ணி போகிறாரு. அதை பார்க்கும்போது என்னதான் ஒரு பியூட்டிஃபுல் எஃபெக்ட் கொடுத்தாலும் அந்த வீட் ப்ரௌன் ஃபீல்டை டோட்டலாக பார்க்கும்போது இவருக்கு ஒரு டெத் பர்சனை பரியல் பண்ணுறதுக்கு wrap பண்ணப்பட்ட ஷ்ரவுட், அதாவது ஒரு கிளாத் மாதிரி தெரிகிறதா கம்பேர் பண்ணுறாரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்ப்ரிங் சீசனில் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுபோல் இந்த வீட் ஃபீல்ட்ஸ் கூட பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. பட் ஆப்ரஹாம் லிங்கனுடைய டெத்தை கேட்ட உடனே இவர் அந்த பியூட்டிஃபுல் ஃபீல்டை பார்க்கும்போது அது கூட ஒரு மோர்னிங் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி சொல்கிறாரு. வீட் ஃபீல்டை க்ராஸ் பண்ண நம்ம வால்ட் விட்மேன் இப்போ ஆப்பிள் ட்ரீஸ்
இருக்கிற ஒரு ஆர்ச்சர்ட் மாதிரி அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாரு. அதில் ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் நிறைய ஆப்பிள்ஸ் இருக்கிறதாவும், அதை பார்க்குறதுக்கு இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கனுடைய காஃபினை கிரேவுக்கு தூக்கிட்டு போகும்போது அந்த ப்ரொசஷனை பார்க்குற மாதிரியான ஃபீல் இவருக்கு இந்த ஆப்பிள் ஆர்ச்சர்டில் அந்த ஒயிட் அண்ட் பிங்க் ஆப்பிள்ஸை பார்க்கும்போது தோன்றதா சொல்கிறாரு. இப்போ லிங்கனுடைய டெத் ப்ரொசஷன் பற்றி சொல்கிறாரு. அந்த காஃபின் வந்து ஒவ்வொரு லேனாகவும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாகவும் எடுத்துகிட்டு போனதாகவும், டே அண்ட் நைட் மக்கள் வந்து க்ரீஃபால் ரொம்ப சஃபர் ஆனதும் சொல்கிறாரு. மோரோவர் க்ளவுடு கூட ஒரு டார்க்கனிங் எஃபெக்ட் அந்த லேண்டுக்கு கொடுத்ததாகவும் சொல்கிறாரு. அந்த டைமில் லிங்கன் இறந்ததை குறிக்கிறதுக்கு ஒரு பிளாக் ஃப்ளாக் ஏற்றுவாங்க இல்லையா, அது போல் க்ளவுடு வந்து ஒரு டார்க்கனிங் எஃபெக்ட் கொடுக்குதுன்னும், இது நேச்சர் அதுவுமே லிங்கனுடைய டெத்துக்கு வருத்தப்படுறதா வால்ட் விட்மேன் சொல்கிறாரு. மோரோவர் அந்த ப்ரொசஷன் டைமில் விமன் எல்லாருமே கையில் ஃப்ளாம்பியர்ஸ், அதாவது ஒரு ஃப்ளேமிங் டார்ச் கையில் வச்சுருக்காங்கன்னோ, அந்த டார்ச் வந்து கவுண்ட்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்படி டார்ச் வச்சுருக்கிற பீப்புளுடைய ஃபேஸை பார்க்கும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அந்த காஃபின் அந்த பீப்புளை க்ராஸ் ஆகி போகும்போது கூட பீப்புளுடைய ஃபேஸில் டார்க்னஸும் டல்னஸ் தான் இருக்குன்னும், அதுவே அவங்க ஹார்ட்ஃபுல்லாக லேமெண்ட் பண்ணுறாங்கங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொசஷன் கிராஸ் ஆகிற டைமில் ஒரு 1000 வாய்ஸஸ் வருது இல்லையா அந்த நைட் டைமில், அது கூட ஒரு மோன்ஃபுல் வாய்ஸ் தான். லிங்கனுடைய டெத்துக்கு பாடுற எலிஜி மாதிரி அந்த பீப்புளுடைய சவுண்டு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த காஃபின் ஸ்ட்ரீட்ஸ் வெளியாக எடுத்து வரும்போது அதை சுற்றியுமே மக்கள் இருக்கிறதாகவும், சர்ச்சஸோட லைட் எல்லாம் டிம்மாகவும், இந்த சீனை பார்க்குற மக்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாமே பயத்தில் நடுங்கிறதாகவும், சர்ச்சில் இருந்து வர்ற அந்த பெல் சவுண்ட் அவருக்கு ரைட் ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம வால்ட் விட்மேன் ஒரு ஸ்பிக் ஆஃப் லிலாக், ஸ்பிக் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டெம் மாதிரி, அந்த பூவை காம்போடு எடுத்துகிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில ரோஸஸும் வைக்கிறாங்க அந்த காஃபின் மேலே. இது மாதிரி அபண்டண்ட்டாக நிறைய வகையான ஃப்ளவர்ஸ் அந்த காஃபின் மேலே இருக்கிறதாகவும், பிரசிடெண்ட் அப்படிங்கிறதுனால லோடட் ஆர்ம்ஸ் மூலியமாக அவருடைய டெத்துக்கு ஒரு இராணுவ மரியாதை மூலமாக சிறப்பு செய்கிறாங்க. அந்த சவுண்ட் வந்து கண்டிப்பாக ஹெவனை தான் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. வால்ட் விட்மேன் இறுதி மரியாதை செலுத்தினதுக்கப்புறம் ஒரு ஷேடோயி நைட்டில் சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்போது அவர் மைண்டில் நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அவரை அந்த ஸ்வாம்பில் உள்ள சிங்கிங் சவுண்ட் அவருக்கு கேட்குறதாவும், அந்த ஃபாலன் ஸ்டார் வந்து டிபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சீ விண்ட் எல்லாமே ரொம்ப டெரிபிளாக ப்ளோ ஆகிற மாதிரி சொல்கிறாரு. ஈஸ்ட் டு வெஸ்ட்டு, அப்புறம் ஈஸ்டர்ன் டு அண்ட் வெஸ்டர்ன் சீ எல்லாமே ரொம்ப பயங்கரமாக வைலண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. மோரோவர் அந்த ஃப்ளவர்ஸில் வந்து வர்ற பர்ஃப்யூம் வந்து இவரை மெய் மறக்க வைக்குதுன்னு சொல்கிறாரு. ஒரு 4 months கழித்து அந்த சேம்பர் வால்ஸ், அப்புறம் அந்த பரியல் ஹவுஸ், அப்புறம் ஃபார்ம்ஸ், ஹோம்ஸ், இதெல்லாமே அவர் திரும்ப பார்க்குறாரு. ஒரு ஈவினிங் டைமில் அந்த ஸ்மோக், அந்த கிரே ஸ்மோக் கூட ரொம்ப கிளியராகவும் பிரைட்டாகவும் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாரு. இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, நேச்சருடைய குவாலிட்டி. நேச்சர் அப்படிங்கிற லைஃப் சைக்கிளில் ஒரு நெகட்டிவ் நடந்ததுன்னா அதை கண்டினியூ பண்ணி பாசிட்டிவ் தான் நடக்கும். அதுதான் லைஃப் ரியாலிட்டியும் கூட. வெஜிடேஷன் எல்லாமே ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப ஃபர்டைலாகவும் இருக்கிறதா சொல்கிறாரு. இன்டோலண்ட் சிங்கிங் சன் அப்படின்னு சொல்கிறாரு, லேசி சன் சொல்கிறாரு. இருந்தாலும் சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் அவர் பார்க்குற விஷயங்களில் இருந்தாலும் லைஃப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு நேச்சர் வந்து ஒரு நல்ல வழி காட்டுங்கிறத ரீடர்ஸ்க்கு சொல்ல நினைக்கிறாரு. எல்லா பிளேஸஸுமே ரெஜுவினேட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அவர் சொன்ன மாதிரி ஃபார்ம், ஹவுஸு, அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ், அப்புறம் ஓஹியோ ஷோர்ஸ், அப்புறம் ஃப்ளாஷிங் மிசோரி, எல்லா பிளேஸுமே நல்ல கிராஸால் அந்த ப்ரையரிஸ் எல்லாமே கவர் ஆகி பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும், கார்ன் நல்லா ஃபர்டைல் ஆகிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. சன்னுடைய பிரைட்னஸ் கூட லிட்டில் பை லிட்டிலாக சேஞ்ச் ஆகி இப்போ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கிறதாகவும், ப்ரீசஸ் கூட, ப்ரீசிங் விண்டு கூட ஒரு மிராக்கிள் ஏற்படுத்துகிற மாதிரி இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. மூணுமே நல்ல பிரைட்னஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நேச்சரில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே இவருடைய பார்வையில் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி இவருக்கு தோணுது. ஈவினிங் டைம் ரொம்ப டெலிஷியஸாகவும், நைட்டில் உள்ள அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே அவரை வெல்கம் பண்ணுற மாதிரி தோணுதுன்னும், அந்த கிரே ப்ரௌன் பேர்ட் வந்து ஸ்வாம்பில் இருந்து சிங் பண்ணிக்கிட்டு இருக்கதாகவும் சொல்கிறாரு. அந்த ஸ்வாம்பில் சிடார்ஸ் அண்ட் பைன் ட்ரீஸ் இருக்கிறதாகவும், அந்த பேர்டுடைய சாங் வந்து ஹியூமன்
எப்படி ஃபீல் பண்ணி பாடுறாங்களோ அது போல் அந்த பேர்ட்ஸும் பாடுறதா வால்ட் விட்மன் சொல்கிறாரு. ஆப்ரஹாம் லிங்கனுடைய டெத்தை நினச்சி ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்ப சஃபர் ஆகிற மாதிரி அந்த பேர்ட் கூட தன்னுடைய டோனில் அதே மாதிரி அந்த சஃபரிங்ஸோடு பாடுற மாதிரி இவருக்கு தோன்றதா சொல்கிறாரு. மோரோவர் அந்த கிரே ப்ரவுன் பேர்டை இவர் ஒண்டரஸ் சிங்கர் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாரு. மோரோவர் இந்த லைலாக் ஃப்ளவர்ஸை மாஸ்டரிங் ஆர்டர், அதாவது ஸ்மெல்லே இதுதான் பெஸ்ட்டு ஸ்மெல், நல்ல ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குற ஃப்ளவர் இது தான் அப்படின்னு சொல்கிறாரு. டே டைமில் அந்த ஸ்ப்ரிங் சீசனில் ஃபீல்ட்ஸில் உட்காந்துக்கிட்டு ஃபார்மர்ஸ் க்ராப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதை இவர் பார்க்குறாரு. அப்புறம் அதில் உள்ள சீனிக் பியூட்டியை பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகவும், அதுக்கப்புறம் லேக்ஸ் அப்புறம் ஃபாரஸ்ட் இந்த ஏரியல் பியூட்டியை பார்த்து ஆஃப்டர்நூன் டைமை பாஸ் பண்ணுறதாகவும், ஈவினிங் டைம் வந்து அந்த சில்ட்ரனுடைய வாய்ஸஸையும் அங்கே உள்ள பீப்புள் எஸ்பெஷலி விமனுடைய சவுண்ட்ஸ் இதை கேட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகவும் சொல்கிறாரு. சீயை இவர் பார்க்கும்போது அதில் செயலார ஷிப்ஸை பார்க்குறதாகவும், சின்ன சின்ன விஷயத்தை கூட பார்த்து நோட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகவும் வால்ட் விட்மன் சொல்கிறாரு. நேச்சர் கூட தன்னை ரிலேட் பண்ணிக்கிட்டு இப்போ நேச்சர் சொல்கிற லெசனை ரீடர்ஸ்க்காக சொல்ல நினைக்கிறாரு. ஸ்கை அப்படி உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கையில் உள்ள க்ளவுட்ஸை பார்த்துட்டு இருக்கிற போது இவருக்கு 2 விஷயம் தோன்றதாகவும், ஒரு சைடு நாலேஜ் ஆஃப் டெத்தும், செகண்ட் சைடு வந்து தாட் ஆஃப் டெத்தும் அவர் மைண்டில் ஓடிட்டு இருக்கதா சொல்கிறாரு. மிடில் நிறைய கம்பேனியன்ஸை பற்றி சொல்ல நினைக்கிறாரு. இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, நேச்சர் அப்படிங்கிறது ஒரு லைஃப் சைக்கிள். அந்த லைஃப் சைக்கிளில் எல்லாருக்குமே லைஃப் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக டெத்துங்கிறதும் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற கான்செப்டை தான் ரெஃபர் பண்ணுது. அகெயின் அந்த தனியாக இருக்கிற அந்த செடார்ஸ் அப்புறம் பைன் ட்ரீஸை ரெஃபர் பண்ணுறாரு. செடார்ஸை வந்து ஷேடோயி சாலம் செடார்ஸ்னும், பைன்ஸை வந்து காஸ்ட்லி பைன்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாரு. அந்த த்ரஷ் பேர்ட் சிங் பண்ணுச்சு இல்லையா, அது வந்து ஒரு கேரல்ஸ் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அதனுடைய சாம்னஸ் வந்து இவரையுமே அந்த சாங் கூட சேர்ந்து பாட வைக்கிற மாதிரியான எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த பேர்டுக்கு உண்டான வாய்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கிறதாவும், அந்த வாய்ஸ் கூட சேர்ந்து இவர் மட்டும் இல்லாமல் நிறைய பீப்புளும் அதை மை காம்ரேட்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாரு. நைட் டைமில் எல்லாருமே ஜாயின் பண்ணி பாட வைக்கிற எபிலிட்டி அந்த பேர்டுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. நைட் டைம் அந்த பேர்டு சிங் பண்ணுற சாங் வந்து டெலிப்ரேட் நோட்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதாவும், அந்த நைட் ஃபுல்லாக அந்த சாங் தான் ஹோல் பிளேஸில் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்கிறாரு. அந்த ஸ்வாம் பக்கத்தில் உள்ள லைலாக்ஸ் ஃப்ளவர்ஸோடைய பர்ஃப்யூம் வந்து இவருக்கு நிறைய விஷன்ஸை ஞாபகப்படுத்துகிறதா சொல்கிறாரு. இந்த விஷன்ஸ்லாம் எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா, ஆப்ரஹாம் லிங்கனுடைய பீரியடில் நடந்த சிவில் வார்ஸை சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுது. அவருடைய பீரியடில் ஆர்மிஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததாகவும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேட்டில் ஃப்ளாக்ஸ் இருந்தது, நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, அது எல்லாமே இப்போ டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாரு. இப்போ வால்ட் விட்மன் த ஸ்லைன்ட் சோல்ஜர்ஸ் அவங்கள பற்றி சொல்கிறாரு. வார் டைமில் தன்னோட லைஃப்பெல்லாம் இழந்த சோல்ஜர்ஸ் வந்து இப்போ ஆப்ரஹாம் லிங்கன் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலி கூட சஃபர் ஆகிற மாதிரி சொல்கிறாரு. குறிப்பாக மதர் சஃபர் ஆகிறாங்கன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல மதருங்கிறது அந்த கண்ட்ரியை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. மெட்டஃபாரிக்கல் போயம். ஸோ மதருங்கிறது மதர் லேண்டையும் ரெஃபர் பண்ணுது. இதனுடைய அப்பேரண்ட் மீனிங், அந்த ஸ்லைன்டு சோல்ஜர்ஸ்னால் எப்படி அவங்களுடைய ஃபேமிலிஸில் உள்ள மதர், ஒய்ஃப், சில்ட்ரன் எல்லாருமே சஃபர் ஆகிறாங்களோ அது மாதிரியே வால்ட் விட்மன் ஆப்ரஹாம் லிங்கனுடைய டெத்துக்கு அப்புறம் ரொம்ப மனம் உடைஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. வால்ட் விட்மேனை பொறுத்தளவில் எவ்ரிடே அவர் இந்த மாதிரி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நைட் டைம் அந்த ஹெர்மிட் பேர்ட் சிங்கிங்கையும், அதுக்கப்புறம் அந்த சாங்கை வந்து விக்டோரியஸ் சாங் கூட ரிலேட் பண்ணி டெத்துங்கிறது நேச்சுரல் தான் அப்படிங்கிற கான்செப்டை ரீஇன்சிஸ்ட் பண்ணுறாரு. அந்த சாங் தான் ஒரு பெஸ்ட் அவுட்லெட்டுன்னு சொல்கிறாரு. ஏன்னா இவருடைய ஃபீலிங்ஸை வந்து வெளியே சொல்ல முடியல. எப்படி பேர்ட் வந்து ஒரு சிங்கிங் ஒரு சாங் மூலியமாக அதனுடைய ப்ராப்ளம்ஸை மித்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் சாங் சிங் பண்ணுதோ, அது போல தான் தானும் தன்னுடைய மைண்டில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு அந்த சாங்கையே லிசன் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சாங் வந்து இவரை பொறுத்தளவில் ஒரு பவர்ஃபுல் சாங், ஒரு பிப்ளிக்கல் போயம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. ஆப்ரஹாம் லிங்கனுடைய டெத் வால்ட் விட்மேனை மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரியில் உள்ள எல்லா மக்களையும் ஃபீல் பண்ண வைக்குதுன்னும், இவர் அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து எப்படி ரெக்கவர் ஆகிறாரு அப்படின்னா, டெய்லி பார்க்குற அந்த லைலாக்ஸ் ஃப்ளவர்ஸ் அப்புறம் அந்த பேர்டோடைய சிங்கிங், அது வந்து ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி இருக்கிறதான் இவருடைய சோலுக்கு வந்து ஒரு ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருக்குன்னும், குறிப்பாக பைன் அப்புறம் சிடாருடைய ஃப்ராக்ரன்ஸ் கூட அந்த ஈவினிங் டைமில் இவருக்கு ஒரு பீஸ்ஃபுல் எஃபெக்ட் கொடுக்குறதா இந்த போயத்தை கம்ப்ளீட் பண்ணுறாரு.
சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கனுடைய டெத்தை வால்ட் விட்மேனால் டாலரேட் பண்ண முடியல. அதுக்காக தான் இந்த எழுதியிருக்காரு. இருந்தாலும் அவருடைய குவாலிட்டிஸ் அப்புறம் அவருடைய நினைவுகள் எல்லாம் மறக்க முடியாமல் நேச்சர் கூட ரிலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சேஞ்ச் பண்ண நினச்சிக்கிட்டு இருக்காரு வால்ட் விட்மேன். மோரோவர் இந்த போயம் மூலியமாக ஆப்ரஹாம் லிங்கனுடைய டெத்துங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் சாரோ கிடையாது, ஒரு ஹோல் சொசைட்டியோட சாரோ அப்படின்னும் சொல்கிறாரு. ஹியூமன் கிரீஃப் தான் பெஸ்ட்டு ட்ரிபியூட் டிபார்ட்டட் சோலுக்கு அப்படின்னும் சொல்கிறாரு. யூனிவர்ஸை பொறுத்தளவில் லைஃப் அப்படின்னு இருந்ததுன்னா டெத்துங்கிறது இன்னெவிட்டபிள் தான் அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை கம்ப்ளீட் பண்ணுறாரு. தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.